காளி, கணேசா, சாப்பாடு பரிமாறுற வேலை, இலை எடுக்கிற வேலை, எல்லா வேலையும் மொத்தமா கேட்டரிங் ஆளுங்களே பாத்துக்குவாங்க. அவங்க கரெக்டா பண்றாங்களான்னு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா போதும். சரியா? சரிங்கண்ணே. ஆமா, யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. யார் இலையில எது குறைவா இருக்குன்னு பார்த்து உடனே உடனே கேட்டு வைக்க சொல்லிடணும். ம். ஆட்டும்னே பாத்துக்கிறோம். நானும் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன், மச்சானும் வந்து பாத்துக்குவாரு. சரியா? நீங்களும் கொஞ்சம் இருந்து பாத்துக்குங்க, எங்கிட்டும் போயிடாதீங்க. சரிங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம முன்னாடி போய் இருங்க, போங்க. இல்லப்பா, கூட்டம் நிறைய இருக்கு, அதனாலதான் சொல்றேன். அது பாத்துக்கலாம்ண்ணே, ஆளுங்க நிறைய இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்ண்ணே. நீங்க போங்க, நீங்க போய் முன்னாடி தம்பி கூட இருங்க, போங்க. சரிப்பா. என்ன வெற்றி என்ன வர்றாரு. வெற்றி, வாடா. பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? ஆமா, நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. காளி, கணேசா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ண்ணே. நல்லா இருக்கோம்ண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, சூப்பரா இருக்கேன். ஐஸ்கிரீம், டீ ஏதாவது கொண்டு வரட்டுமாண்ணே? இல்லப்பா, இப்போ ஒண்ணு வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அப்படின்னு நீங்க பேசிட்டு இருங்கண்ணே, நாங்க போய் வேலையை பாக்குறோம். சரி. மேலூர் செட் ஆயிருச்சா வெற்றி? அது என்ன, நம்ம பார்க்காத ஊரா? இங்க பக்கம் தானே. பக்கம் தான், தெரியுதுல்ல. வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து போகலாம்ல. எங்க அப்பா கூட்டுற ஏழரையை சமாளிக்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா இருக்குடா. அத சொல்லு, என்ன பண்ணாரு இப்போ? அதெல்லாம் இப்படி நின்னுகிட்டெல்லாம் பேசிட முடியாது, அப்புறம் பேசலாம். சரி, குமார் வந்தானா? வந்திருக்கான்டா, தம்பி கூட இருக்கான். அப்படியா? நானும் தம்பியை பார்க்கணும்டா. அத்தனை பேரும் போய் சேர்ந்து கொஞ்சனா ரொம்ப கொண்டாட்டுவான்டா அவன். ஒவ்வொருத்தனா போய் பாருங்க. செல்ல புள்ளடா. செல்ல புள்ளதான், செல்ல புள்ளதான். அவனை கொஞ்சறதுக்கு ஆளுங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் போகுது. அந்த வரிசையில என் பொண்டாட்டி கருத்து இப்ப என் மச்சான் வேற சேர்ந்துக்கிட்டாரு. சரிதான். எனக்கும் அவன் பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒண்ணுதான் தோணும். இருந்தாலும் ஒரு ஆளுகிட்டையாவது அவனுக்கு பயம் இருக்கணும்ல, அதுக்கு தான் கொஞ்சம் விலகி விலகி இருக்கேன். நீ வரப்பாவே திரி ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சி கொஞ்சி தான் அவன் இப்படி குட்டிச்சவரா போய் நிக்கிறான். இதுல நானும் சேர்ந்து கொஞ்சனே, அப்படி சுத்தமா பயம் விட்டுரும் அவனுக்கு. சின்ன புள்ளடா. ஆமா, சின்ன புள்ள பண்ற வேலையவா பண்ணியிருக்கான் அவன். வெற்றி, வாடா. இப்பதான் உன்னை கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு இருந்தியா? கொடுத்தானா? ராஸ்கல், இந்த வாய் கொழுப்பு குறையுதான் பத்தியா உனக்கு? அது ஒண்ணுதான் எப்பவும் கூட இருக்கு, அதுவும் குறையணுமா? சரிடா, ஆள் என்ன ரொம்ப மெலிஞ்சிட்டியே. அம்மா ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்க? அவ எப்படி இருக்கான்னு ரிசப்ஷனுக்கு வந்தா தான் நானே அவளை பார்க்க முடியும். என்னடா இன்னுமா அங்க விட்டு வச்சிருக்க? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பாரு அங்க விட்டு வைக்கணும்னு. கூப்பிட்டா வந்தா தானே. பேசாம போய் தூக்கிட்டு வந்துட வேண்டியதானே. தூக்கிட்டு தானே. ஆமா, அந்த வேலையும் மலர் சிஸ்டரோட தலைமையில ஒரு குரூப் போய் பண்ணிட்டு வந்தது. என்னடா என்ன பண்ண சொல்ற? அப்படித்தான் பொழப்பு ஓடுது. சரிதான். அப்புறம்டா, அப்புறம் என்ன, வந்து ஒரு நாள் கூட இருக்கல. என் மாமியார் வந்து ஒரு டிராமாவை போட்டு கூட்டு போயிருச்சு. கேஷுவலா சொல்றியடா? கேஷுவாலிட்டியில அட்மிட் பண்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. ஆனாலும் கேஷுவலா இருக்கேன். என்ன பண்றது, மாசமா வேற இருக்கா, ஒன்னும் பண்ண முடியல. ஆஹா. மலரு, உன் பார்வை போற போக்கு ஒன்றும் சரியில்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மலரு. இல்லையே, வெற்றி சாரை நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே. அவர் வர்றதுக்கு முன்னாடி வேற அவரை பத்தியே விசாரிச்சுக்கிட்டு இருந்த. என்ன நடக்குது, ஒழுங்கா சொல்லு பிள்ள. ஒன்னும் இல்ல மலரு. சொல்லு சொல்லு, எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த விஷயத்துல, அதனாலதான் கேக்குறேன். உனக்கு வெற்றி சாரை ரொம்ப பிடிச்சிருக்கா? வெற்றிய பிடிச்சிருக்கு. ஆனா வெற்றியை விட அவங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது? மருமகளே. ஹாய். நான் உன்னே கூப்பிடலமா, தள்ளிக்கோ. நான் என் மருமக மலர கூப்பிட்டேன். மருமகளே, எப்படிமா இருக்க? நீங்க என்ன தெரியாதா உனக்கு? உன் வீட்டுக்காரனோட ஃப்ரெண்ட் வெற்றி இருக்கான்ல, அவனோட அப்பா. அப்படியா? வாங்கப்பா வாங்க. மாமான்னு கூப்பிடு மருமகளே. சரிங்க மாமா, வாங்க. நான் உங்களை பார்த்ததே இல்லை, அதான் எனக்கு தெரியல. ஆனா என் வீட்டுக்காரரு உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கணும்ல. என் பையன் எங்க வேலை பார்க்கறானோ அந்த இடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அவனை பார்க்க போவேன். மத்தபடி அவன் தான் என்னை பார்க்கறதுக்கு லீவுக்கெல்லாம் வருவான். நமக்கு எப்பவும் நம்ம கிராமமும் நம்ம கிராமத்துல இருக்கிற வயக்காடும் தான். அதை விட்டுட்டு மாமா எப்பவும் வரமாட்டேன். இப்ப உன் குழந்தை ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். உங்க கல்யாணத்துக்கு கூட வர முடியல, உடம்பு சரியில்லை. அப்ப அதான கேட்டேன், பார்த்ததே இல்லையேன்னு. சரிங்க மாமா, வாங்க உட்காருங்க. உன் வீட்டுக்காரனை பார்க்கணுமே, என் பிள்ளைய எங்க இருக்கான்? அங்க சாப்பாடு நடக்கிற இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன், அங்க போங்க மாமா. ஆட்டுமா. பார்த்து ரொம்ப சுளுக்கிக்கிட போகுது. என்ன வளரு? நான் சொன்னேன்ல மலரு, வெற்றி அவங்க அப்பான்னு.
ஆமா, அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னியே, உன்னைய பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு போறாரு. சேட்டை, வேற ஒண்ணும் இல்ல. சேட்டையா? ஆமா மலரு, நம்ம ஜவுளி கடைக்கு துணி எடுக்க வந்துட்டு வந்த இடத்துல என்னைய பார்த்து பிடிச்சு போய் எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாருன்னு சொன்னேன்ல, அது இவர் தான். இவரோட பையன் வெற்றிக்கு தான் என்னைய பொண்ணு கேட்டாரு. அப்படியா? சரி, அப்புறம் என்ன, என் மைனி வழக்கம் போல பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டாங்க. அதுவும் சும்மா இல்ல, நடு ரோட்ல நிக்கிறவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுட்டாங்க. ஐயோ, அவர் வேலையும் நடு ரோட்ல நிக்கிறது தானே. அதுக்கு அப்படி பேசுவாங்களாமா? அது எவ்வளவு பெரிய வேலை, டிராஃபிக் கிளியர் பண்றது. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர்னா என்ன சும்மாவா? அது என் மைனிக்கு மட்டும் தெரியாமலா இருக்கு. பொண்ணு கொடுக்க கூடாது, என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான் அவங்க நினப்பு. நீ சொன்னது சரிதான் மலரு, நீ சொன்னதை முதல்ல கேட்டு நான் சுதாரிக்காம போயிட்டேன். சரி, அப்புறம் என்னதான் ஆச்சு? எங்க மைனி பேசுற பேச்சுக்கெல்லாம் அசர்ற ஆளு இவர் கிடையாது. எங்க அண்ணனை பிடிச்சி பேசி எங்க மைனி வேலைக்கு போன நேரமா பார்த்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் என்கிட்ட பேசினாரு. சரி, இந்த மாதிரி என் பிள்ளைய கட்டிக்கிறியாமா அப்படி இப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப எனக்கு எங்க மைனியை பத்தி தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது, என்னை வீட்லயே உட்கார வைக்கவும். சரி. வெற்றியோட போட்டோவை காட்டி இவர் தான் என் பையன், பிடிச்சிருக்கான்னு பாரு, கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. எங்க அண்ணனுக்கும் ஓகே, எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் ஏற்கனவே நாங்க மீட் பண்ணதை பத்தி எல்லாம் சொன்னேன். எது, வண்டியை நடு ரோட்ல விட்டு ஃபைன் போட்டாரே அதையா? ஆமா பிள்ள. அப்புறம் வெற்றி சாரே ஃபைன் கட்டி இருப்பாரே. அவர் எங்க கட்டினாரு, இவர் தான் கட்டினாரு. இவரா? ஆமா, எங்க மைனி நடு ரோட்ல நிக்கிறவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுல வெற்றிக்கு கோவம். ஆனா அவங்க அப்பாவுக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மாமனாருக்காகவாவது நான் வெற்றியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இது நல்ல கதையா இருக்கே. நல்ல கதையா இருக்கா? நல்லா இருக்கா கதை? உனக்கு வெற்றி என்னவோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லு. அதான் சொல்லிட்டேன்ல, அவருக்கு நெடுநெடுன்னு வளர்ந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா. எங்க மைனி அவர் அப்படி சொன்ன கோவத்துல அவர் என்னை இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. பாவம், என் மாமனார் தான் 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. மாமனாருன்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சா? ஆமா. அப்புறம் ஏன் உன்னைய பார்த்ததுன்னு சிலுப்பிக்கிட்டு போறாரு? அதான் சொன்னேன்ல, சேட்டன்னு. சரிதான் சரிதான் பிள்ளை, சரிதான். இவ்வளவு நடந்திருக்கு, எனக்கு ஒண்ணுமே தெரியல பாரு. ஆமா, நீ வீட்டு பக்கம் வர்றதே இல்லையா, நானும் உங்ககிட்ட பேச முடியல, அதான் சொல்லல. சரி வா, இனிமேல் தானே கடைக்கு தானே வரப்போறேன், பாத்துக்கலாம். வா உட்காரு வா. ஐஸுக்கு ஒரு ஃபோன் போடுவோமா, வர்றாளா என்னன்னு கேட்போமா? வா உட்காந்து பேசு வா. அப்புறம் கருப்பா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. மச்சான் நல்லா பாத்துக்கிறாரோ? ஆமாமா, மச்சான மட்டும் இல்ல, என்னையும் அவதான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. ஏதோ உள்குத்து வச்சு பேசுற மாதிரியே இருக்கேடா கருப்பா. ஒரு குத்தம் இல்ல. டேய், அப்பா வர்றாரா? வந்துட்டாரா? டேய் பிள்ளைங்களா, 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ஐயா கருப்பா, இப்பதான் வரும்போது உன் பொண்டாட்டியை பார்த்து பேசிட்டு வரேன். அப்படியாப்பா, பாத்துட்டீங்களா? ஆமா, கல்யாண போட்டோ அனுப்பியிருந்தேல, அதை வச்சு அடையாளம் கண்டுக்கிட்டேன். சரிங்கப்பா, அப்படின்னா எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை இல்ல. ஆமா இல்ல. அப்புறம் வெற்றி, உன் பொண்டாட்டியும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். எப்ப போதும் நிறுத்துங்க. டேய் என்னடா? சும்மா இருடா, அவருக்கு வேற வேலை இல்ல. எப்பா, எங்களுக்கு தெரியாம எங்க ஃப்ரெண்டுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வச்சீங்க? கல்யாணம்லாம் இனிமே தான் பண்ணணும். அப்புறம் அதுக்குள்ள பொண்டாட்டிங்கிறீங்க? சும்மாதான். வெற்றி, யாரடா சொல்றாரு? சிஸ்டர் கூட ஒரு பொண்ணு நின்று பேசிட்டு இருக்குல்லடா. ஆமா, வளர்மதி. அந்த பொண்ணை தான் போய் பொண்ணு கேட்டு நோஸ்கட் ஆகி வந்தாரு. இன்னமும் பாரு, மருமகன் இருக்காரு, எனக்கு பொண்டாட்டின்னு இருக்காரு. வேற வேலை இல்லை அவருக்கு. அப்படியா? அது நீங்க தானாப்பா? அன்னைக்கு என் வீட்டுக்காரம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமையா பிள்ளை, எப்பவும் மதுரைக்கு வந்தா உன் கடையில தான் துணிமணி எடுத்துட்டு பிள்ளைய பார்க்க வருவேன். அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப லேட் ஆயிருச்சு. உன் கடையில தான் ஆம்பளைகளுக்கு துணிமணியை 3வது மாடியில வச்சிருக்கேல, அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கடைக்குள்ள போனேன். என் கடையை விட்டுட்டு என் பொண்டாட்டி கடைக்குள்ள போயிருக்கீங்க. அப்படியா? அது மருமக பொண்ணு கடையா? ஆமாமா, அங்கதான் வளர்மதி வேலை பாக்குறாங்க. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க என் வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லி என் வீட்டுக்காரம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அது நீங்க தானே தெரியாது. இப்ப நீங்க சொல்லவும் தான் கெஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியா சங்கதி? ஆனா அவங்க வீட்டுல நடு ரோட்ல நிக்கிற பையலுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கய்யா. வெற்றி, நீ ஏன்டா நடு ரோட்ல நிக்கிற? கொஞ்சம் ஓரமாத்தே நின்னா என்ன? டேய் என்ன
பாரு அவங்க அப்படித்தானே சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஓரமாத்தே நின்னா என்னடா? ராஸ்கல், நீ இரு, உனக்கு இருக்கு. வெற்றி, நீ ஒன்னும் கவலைப்படாத. முதல் சீரீஸ்ல பண்ண மாதிரி நம்ம 2 பேரும் போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துருவோமா? டேய் டேய், நீங்க 2 பேரும் அப்ப பொண்ணையாடா தூக்குனீங்க? அது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கருப்பா. ஸ்மால் மிஸ்டேக்கு? அடே சும்மா இருங்கடா, நீங்க வேற அவர் கூட சேர்ந்துக்கிட்டு. எப்பா வந்தமா சாப்பிட்டமா கிளம்புன மாதிரி இருக்கணும்ப்பா. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போறியா? டேய், கிஃப்ட் எதுவும் கொடுக்கலன்னா தம்பி கோச்சுக்கிடுவான். மொய் எதுவும் எழுதலைன்னா இவன் கோச்சுக்கிடுவான்டா. இவனோட உனக்கு எங்க அப்பாவே பரவாயில்லடா. தள்ளுங்கடா, நான் போய் தம்பியை பார்த்துட்டு வரேன். கருப்பா, சிஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை காதுல போட்டு வச்சா போதும், பொண்ணை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஏலே சும்மா இருடா, நீ வேற. என்னது? எப்பா நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம கிட்ட கைவசம் எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. டேய், உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாரு ராஸ்கல். என்னையா என்னையா? ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்ல. வாங்க நம்ம போய் ஐயாவை பார்த்துட்டு வருவோம். இவன் கூட எல்லாம் சேராதீங்கப்பா, உங்களை கெடுத்துருவான். இவர் ஊரை கெடுக்காம இருந்தா சரிதான், இவரை நாங்க எடுத்துட்டாலும். டேய் தர்றாங்கிட்டு, நீங்க வாங்கப்பா. டேய், ஐஸ்வர்யா வந்திருக்காங்களா என்னன்னு பாரு, இல்லைன்னா 2 ஐஸ் வாங்கி சாப்பிடு போ. அதுவும் சரிதான், நம்ம ஆளுக்கு ஒரு போனை போட்டு பாப்போமா, வர்றாளா என்னன்னு கேட்போம். எங்களுக்குள்ள உட்காந்தாலும் ஒரே குளிராவே இருக்கு. எங்க தான் போய் உட்கார்றதுன்னு எனக்கும் தெரியல. மண்டபம் ஃபுல்லா ஏசி தானே, எங்க உட்காந்தாலும் கூலிங்கா தான் இருக்கும். எனக்கு இதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது, அப்படியே நடுங்குது. அச்சோ அப்படியா? பேசாம ஒன்று பண்ணுங்க, பொண்ணு ரூம்லையாவது மாப்பிள்ளை ரூம்லையாவது போய் உட்காந்துக்கிறீங்களா? அங்கே என்ன தனி ஏசி தான் இருக்கும், அமர்த்தி வச்சுக்கிடலாம். வேத்ததுன்னா காத்தாடியை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்படிதான் செய்யணும். பேத்தி பிள்ளைய கூப்பிட்டு கொண்டு போய் விட சொல்லட்டா? கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். ஹாய் ஹாய். வாங்கத்தா வாங்கத்தா, ஒரே ஊர் சுத்தலாத்தான் இருக்கு, ஒரு இடத்துல உட்காடுறீங்களாத்தா? ஏத்தா கோமதி, எல்லாரையும் பார்த்து பேச வேண்டாமா? ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஆமா, உனக்கு சரத்தேன். உன் மாமியார் வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு நீ 2 நாள் அடக்க ஒடுக்கமா நடிச்சுக்கிட்டு இருக்க. எங்களுக்கு அப்படியா? மாமியார் வீட்டு ஆளுங்களா? ஆமா பின்ன, கோமதிக்கு மாமியார் வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல. மாமியாரெல்லாம் இருக்காங்களா? மாமியாரெல்லாம் இல்ல, ஆனா மாமனார் கூட பிறந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு ரெட்டை குடுமி ஓட்ட ஒரு கிளவி உட்காந்து இருந்துச்சுல்ல, பாக்கலையா நீங்க? ஆமா ஆமா பார்த்தேன், அதுதான விஷயம். அதானா கோமதியம்மா, இருக்கிற இடம் தெரியாம இருக்கீங்க? ஆமா, இல்லைன்னா இவன் நேரத்துக்கு ஒரு கவுனையோ சுடிதாரையோ போட்டு அலப்பறைய கூட்டி இருக்க மாட்டா? ஆமா பாருங்க, எப்படி அழகா பவுசா ஒரு சேலையை கட்டிக்கிட்டு பதமா உட்காந்துருக்கிறத பாருங்க. அந்த கிளவி வாயில சிக்குனே நான் சின்ன பின்னம் ஆயிடுவேன். உங்களையே மிரட்டி பாக்குறாங்களா அவங்க? பரவாயில்லையே. என்ன செய்யறது, மாமியா வீடுன்னு ஆனானப்பட்ட கோமதியும் பயந்துதான் ஆவா. அவங்களுக்கெல்லாம் உங்களை கண்ட பிடிக்காதோ? ஆமா, அவங்களுக்கெல்லாம் முடி நரைச்சு போச்சு, எனக்கு மட்டும் இன்னும் கருகருன்னு இருக்குன்னு போறாம. நீ டை அடிக்கிறத நிறுத்தம்மா, உனக்கும் எங்களை மாதிரி நல்ல பளபளன்னு இருக்கும். மானத்தை வாங்காதீங்கள. நான் என்ன டையை அடிக்கிறேன், இயற்கையிலே எனக்கு அப்படி கருகருன்னு இருக்கு கூந்தல். அப்படியா? வா அப்படியே போய் குளிச்சுட்டு வருவோம், வா. ஏன் போங்கத்தா. ஆமா போவாங்க, போவல்ல. அப்புறம் ஆச்சிம்மா, உங்க பக்கத்து வீட்டில் என் மருமகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கம்மா. இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்தேன், என் பையனும் தேடிக்கிட்டே இருக்கான். வருவாங்க, ஆனா உங்க மருமகளை கூட்டிட்டு வருவாங்களா என்னன்னு தெரியலையே. மருமக வரலன்னாலும் மாமனார் மாமியார் வந்தா கூட பரவாயில்ல. ஏன்தா உனக்கு இப்படி ஒரு நல்ல எண்ணம்? அது இல்ல கோமதி, இப்ப அந்த ஐஸ்வர்யா பிள்ளை இங்க வந்ததுன்னா குமாரி இங்கேயே வச்சு பார்த்து பேசிக்கிடுவாப்ல. சரி, ஐஸ்வர்யா பிள்ளைய கூட்டிட்டு வராம அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் இங்க வந்தாங்கன்னா ஐஸ்வர்யா எங்க வீட்டுல தனியா தானே இருப்பா. உடனே குமார் இங்க இருந்து வண்டியை கட்டிட்டு போயிட வேண்டியதானே. ஆனா நீ எல்லாம் காதல் பறவைகள் எங்கேனாலும் மீட் பண்ண சேர்த்தானே. அது மண்டபத்திலேயா இருந்தா என்ன, இல்ல அந்த பொண்ணோட வீட்லயா இருந்தா என்ன? கோமதிமா உங்க அண்ணே. என்ன யாரும் சாப்பிட போகலையா? போவோம்னே, என்ன அவசரம்? இன்னும் நிறைய பேர் வரவே இல்லை. வந்தவங்கெல்லாம் முதல்ல சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம கடைசியா சாப்பிட்டுக்கிடலாம். பசிக்கும்லத்தா, நேரங்காலத்தோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அரட்டை அடிக்க வேண்டியதானே. சாப்பிடுவோம்னே சாப்பிடுவோம்னே, நீ பிள்ளைகளை எல்லாம் பாரு. சரித்தா, சரி அப்போ உட்காந்து பேசுங்க. ஆட்டோ. சாப்பிடுற இடத்துல கூட்டமாத்தையும் கிடக்கு. சாப்பாட்டு நேரம் இல்ல, அப்புறம் கூட்டம் இருக்கத்தானே செய்யும். அதே சரி, யாருக்கும் பசிக்குதா என்ன ஏதுன்னு பாத்துட்டு போகலான்னு வந்தேன். சாப்பிடும் போது சொல்லுங்க என்னத்தா. சரிண்ணே சரிண்ணே, நீ வேலையை பாரு போ. சரி, நானும் வந்தவங்களை எல்லாம் போய் சாப்பிட சொல்றேன். போ போ போ.
ராசலட்சுமி அம்மா குளிர் தாங்குதா இல்லைன்னா ரூமுக்குள்ள கொண்டு போய் விட சொல்லட்டுமா? போவம்மா, உட்காந்துருக்க முடியல. சரி, என் பேத்தி பிள்ளைய பாப்போம்மா, எங்க இருக்கா? டேய் மலரே, இந்த வாரா கொண்டு போய் விட சொல்றேன். வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா. ஐயா கார்த்தி. கஸ்தூரி, இது எங்க சித்தி சித்தப்பா. தெரியும் கார்த்தி. வாங்கத்தே, வாங்க மாமா. இந்தாம்மா, இந்தா. பொண்ணு பிள்ளையும் மாப்பிள்ளை பிள்ளையும் நல்லா இருக்கணும். ஏ நிலா, என்னடி வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. பேசாம இருங்க. சின்ன மாப்பிள்ள. நான் தான். தயா பிள்ளை, இந்தா. பொண்ணும் மாப்பிள்ளையும் தீர்க்காயுசா சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. காயத்ரி எங்க? அவ இங்க தானே இருந்தா, அவங்க மைனி கூட தானே வந்தா, பாக்கலையா? நாங்க உள்ள இருந்தோம், அதனால பாக்கல. சரி, நான் பாத்துக்கிறேன். பார்த்தா வர சொல்றேன். என்னம்மா? சரி. வா, அடுத்த ஆளுக்கு வழி விடுவோம். இந்த வரங்க. 2 பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியா சந்தோஷமா இருங்க. ஓகே, தேங்க்யூ. நிலா நிலா நிலா, என்ன? நம்ம 2 பேரும் முன்னாடி போய் நின்னுக்கிடுவோமா? எதுக்கு? இல்ல, வர்றவங்க எல்லாம் கிஃப்ட் அங்கேயே முதல்ல கொடுக்குறாங்க. அதான் எனக்கு வாங்கிட்டு வர்றதையும் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்கன்னா. அப்படியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டு ஆளுங்களை அவங்கவுங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம முன்னாடி போய் நிற்போம். இது என் அண்ணன் ஏற்பாடு பண்ண ரிசப்ஷன் தானே, அப்ப நான் தானே முன்னாடி நிக்கணும். அவங்க 2 பேரும் நம்மளை விட வயசுல மூத்தவங்க, அதனால அவங்கள முன்னாடி நிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா என் தங்கச்சி என்னை விட சின்னவதான், நான் தான் முன்னாடி நிக்கணும். அப்படியா? அப்படின்னா வயசு பிரகாரம் வருஷப்படி நிற்போமா? முதல்ல கார்த்தி அண்ணா, அதுக்கப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் கஸ்தூரி, அதுக்கப்புறம் நான், அப்படி 4 பேரும் லைன் கட்டி நிற்போமா? அது எப்படி சரியா வரும்? நம்ம 2 பேரும் தானே ஜோடியா நிக்கணும். இப்ப அப்படித்தானே நிக்கிறோம். அப்படித்தான் நிக்கிறோம், ஆனா முன்னாடி போய் நிப்போம். வேண்டாம், இங்கேயே நிற்போம். அங்க பாரு, அவனை பாரு, அந்த கார்த்தியை பாரு, எப்படி உம்மனா மூஞ்சியா நின்றுட்டு இருக்கான்னு. ஏதோ அவன் சாப்பிட்டுட்டு இருந்த தீமண்டத்தை யாரோ புடுங்கி சாப்பிட்ட மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு நிக்கிறான். இதுவே நான் போய் முன்னாடி நின்னேன்னு வை, எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு நிப்பேன் தெரியுமா? ஏன்னா நான் புன்னகை மன்னன். நீங்க புன்னகை மன்னன்லாம் இல்ல, கொணட்டல் மன்னன். நீ கசகசன் பேசாத, வா நம்ம முன்னாடி போய் நிப்போம். பேசாம நில்லுங்க. உன்கிட்ட சொன்னா நீ வேலைக்காக மாட்ட. ஏய் கஸ்தூரி, இந்தாப்ல கஸ்தூரி. என்னனே? ஏன் உன் ஆளு சிரிக்க மாட்டாரா? உம்மனா மூஞ்சியா இருக்காரு, ஏதோ அவர் சொத்தை யாரோ எழுதி வாங்கின மாதிரி. இல்ல, சும்மா கேட்டேன். உங்க சொத்தை என்ன நாங்க எழுதி வாங்கிட்டோம், கொஞ்சம் சிரிச்சாதான் என்ன? இதுல முன்னாடி வேற போய் நிக்கிறீங்க. முன்னாடி நிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் வேணும், அது என்கிட்ட தான் இருக்கு. நான் வேணா அங்க வந்து நிக்கட்டா? குட்டிபிள்ள, என்ன பண்ணிட்டு இருக்க? ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? குடிக்கிறியா? வாமைனி, சரியான நேரத்துல வந்த. இங்க வாயேன். என்னையா பிள்ளை, ஜூஸ் வேணுமா? ஜூஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் அங்க முன்னாடி நிக்கணும். எங்க போய் முன்னாடி நிக்க போற? நீ முன்னாடி தானே நிக்கிற. இல்ல, ஸ்டெப்ஸ் ஏறி வர்ற இடத்துல முதல்ல நான் நிக்கணும். எதுக்கு? இந்த இடமே உனக்கு நல்லா பர்ஃபெக்ட்டா தானே அமைஞ்சிருக்கு. இல்ல, நான் முன்னாடி தான் நிப்பேன். உங்க அண்ணன்கிட்ட சொல்லி இந்த பக்கம் வர சொல்லு. அங்க பாரு, ஏதோ அவர் சொத்தை நம்ம எழுதி வாங்கின மாதிரி எப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு நிக்கிறாருன்னு. என்னடா சின்னவனே, உன் சொத்தை யாரோ எழுதி வாங்கிட்டாங்களா என்ன? எதுக்கு இப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு நிக்கிற? என் குழந்தைனார் கேக்குறாரு பாரு, பதில் சொல்லு. என்ன கஸ்தூரி, உன் வீட்டுக்காரரு உம்முன்னு இருக்காரு, கொஞ்சம் பேசி சிரிக்க வை. எங்க அண்ணனுக்கு பயந்துகிட்டு அப்படி நிக்கிறாருக்கா கார்த்தி. ஓஹோ, அப்படியா? குட்டிபிள்ள, விட்டு தள்ளு. அவர் சிரிச்சா சிரிக்கட்டும், சிரிக்காட்டி போட்டும். இங்கிட்டு வர சொல்லு, நான் முன்னாடி போய் நிக்கணும். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க என்ன? எப்போ மைனி நீ சொல்லு. சின்னவனே, நீ இந்த பக்கம் வந்து நில்லு. என் குழந்தைனாரும் வெண்ணிலாவும் முன்னாடி வந்து நிக்கட்டும். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. வர சொல்லு. போங்க மாப்பிள்ள, நீங்க போய் முன்னாடி நில்லுங்க. தேங்க்யூ. நம்ம இப்போல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் என்ன? சரி. வெண்ணிலா, ஓடியா முன்னாடி போய் நிப்போம். நீங்க இருக்கீங்களே. வாடி கஸ்தூரி, நீங்கிட்டு வா. சரிண்ணே. மைனி, இப்பதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நீ ஹாப்பியா? ஹாப்பி. சரி, அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கணும் என்ன? ஓகே.
சரி இப்ப சொல்லு, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா? வேணாம், எனக்கு இப்பதான் குளுக்குளுன்னு இருக்கு, ஒண்ணு வேணாம். சரி அப்படின்னா ஆள் வராத நேரம் உட்காந்துருங்க, சரியா? சாப்பிடும்போது நான் சீக்கிரமா கூப்பிட வர்றேன். ஓகே. கஸ்தூரி, உனக்கு ஏதாவது குடிக்க வேணுமா? சின்னவனே உனக்கு? ஒன்றும் வேண்டாம் மலரு. எனக்கு ஒண்ணு வேண்டாம் மைனி. சரி, ஏதோ வேணும்னா கூப்பிடுங்க, என்ன நான் கீழே இருக்கேன். சரிங்க மைனி. வெண்ணிலா. அக்கா, கொஞ்ச நேரம் 2 பேரும் உட்காருங்க. இப்பத்தானே தலைவர் இடத்த பிடிச்சிருக்காரு, இப்போ உட்கார கூப்பிட்டா வரமாட்டாரு, நிக்கட்டும் கொஞ்ச நேரம். சரி, தண்ணியாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாங்க்கா, இந்த இங்கே பக்கத்தில் தான் ஃபோன் வச்சுருக்கேன், ஏதாவது வேணும்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறேன். சரி வெண்ணிலா, அப்படி செய். ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் பாருங்க, நான் கீழே போகிறேன். பார்த்துக்கோ என் குட்டி பிள்ளைய. ஆட்டும். கஸ்தூரி, அப்படியே தள்ளி போய் நிற்கிறீங்க, இங்கிட்டு வாங்க. சரி வாங்க மைனி. ஏக்கா வாக்கா. தம்பி குட்டி. கார்த்தி, கஸ்தூரி, ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் மைனி. உங்கள் 2 பேருக்கும் ஹனிமூன் பேக்கேஜ் போட்டிருக்கேன், என்ன அதுதான் உங்களுக்கு என்னோட மேரேஜ் கிஃப்ட். தேங்க்ஸ்க்கா. இன்னைக்கு எப்படியும் வீட்டுக்கு தானே வருவீங்க, டிக்கெட்ஸ் எல்லாம் அங்கே தரேன். சரிக்கா. தம்பி குட்டி, உங்கள் 2 பேருக்கும் கூட ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கேன், ஆனால் 1 மாதம் கழிச்சு. உங்கள் 2 பேருக்கும் எக்ஸாம் முடியவும் கிளம்பிருங்க, என்ன? என்னடா? உன் கூட எல்லாம் நான் பேச மாட்டேன். எதுக்கு? நீதான் என்னமோ பெரிய இவ மாதிரி நேத்து என்ன திட்டிட்டு போன, சுண்டக்கா அப்படி இப்படின்னு. அச்சச்சோ, கோச்சுக்கிட்டியா? அது உங்கள் அண்ணன் மேலே இருக்கிற கோவத்தில் உன்னைய திட்டிட்டு போனேன். அதுக்கெல்லாம் நீ அக்கா கிட்ட கோச்சுக்கிட கூடாது. நம்ம 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் புதுசா என்ன? சரி, சாப்பிட வர்றீங்களா? ஒன்னும் தேவையில்லை, உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னைய என் மதினி சாப்பிட கூப்பிட வருவாங்க, நான் அப்பம்போது போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய், என்ன? கல்யாண மாப்பிள்ளைன்னு பார்க்குறேன். நானும் கல்யாண மாப்பிள்ளைன்னு தான் பார்க்குறேன், அதுவும் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கனேன்னு பார்க்குறேன். இந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி நான் தனியாக இருக்கும்போது மட்டும் என் கண்ணில் சிக்கிறாத நீ, சொல்லிட்டேன். என்ன வெண்ணிலா இப்படி பேசிட்டு இருக்கான்? அக்காவாச்சு தம்பியாச்சு, எனக்கு தெரியாதுப்பா. ரிசப்ஷன் முடியட்டும் மாடு, கீழே இறங்கி வா, அப்புறம் இருக்கு உனக்கு. ஏப்பா வந்துட்டா டிங்கி டிங்கின்னுக்கிட்டு. நான் சுண்டக்கான்னா நீ வெண்டக்கா, போவல்ல. இங்கே இருங்க, ஸ்டேஜில் நிற்கிறோம், சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, சுண்டக்கா வெண்டைக்கானுக்கிட்டு. இவ மட்டும் என் கையில தனியா சிக்கட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு, நான் யாருன்னு காட்டுவேன். ஏற்கனவே நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், உங்கள் அக்கா தானே. அவளே பார்க்காத ஒரு புது எம்கேவை பார்க்க போறா. நானும் பார்க்கறதுக்கு வெயிட்டிங். பாரு பாரு, அந்த உங்க மச்சான் வராரு. சின்ன மாப்பிள்ள. யோ மச்சான், எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கையில வேட்டியை தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்க. வேலை நிறைய இருக்கு மாப்பிள்ள, வர்றவங்களை எல்லாம் அங்க சாப்பிட உட்கார வைக்க, சாப்பிட்டவங்களை எல்லாம் இங்கிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்க அப்படின்னு ஒரே பிஸி மச்சான். ஆனாலும் அந்த பிஸிக்கு நடுவுலையும் பிள்ளைய பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். ஐஸ்கிரீம் ஏதாவது கொண்டு வரட்டா? ஆளாளுக்கு வந்து இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு டெம்ட் ஏத்துறீங்களே தவிர ஒன்னும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே. இந்த போய் எடுத்துட்டு வரேன் இரு. வேணாம், நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏன் மாப்பிள்ள, ஒரு கப் எடுத்துட்டு வரேன், உட்காந்து கொஞ்சம் சாப்பிடு. ஃபுல் வீடியோ ஃபோக்கஸ் என் மேலதான் இருக்கணும்னு போட்டோகிராஃபர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இப்போ இங்க நின்று நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா அதுவும் சேர்ந்து வீடியோவில் கவரேஜ் ஆகும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாளை பண்ண உட்காந்து பார்க்கும்போது வாயை திறந்து மூடுறது அசிங்கமா போச்சுன்னா அது கஷ்டம். உன் தொலைநோக்கு பார்வையை கண்டு வியக்கிறேன் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மச்சான். ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, நீ வெண்ணிலா வீட்டுக்கு வந்து போன சிசிடிவி ஃபுட்டேஜ அன்னைக்கு என்கிட்ட காமிச்சதுக்கு இன்னைக்கு காமிச்சிருந்தாங்கன்னு வையேன், சரிதான் போங்கடா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு மாதிரி அவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்டேன். ஏன் மச்சான்? நீ யாருன்னு இப்பதானே எனக்கு புரியுது. என்ன புரிஞ்சது? ஒன்னும் இல்ல. என்ன மச்சான் சொல்லு. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல. சின்னவனே, நீ ஏன்டா உம்முன்னு இருக்க? கொஞ்சம் சிரிச்சு வச்சு இருடா, நாளை பண்ண வீடியோ போட்டோ பார்க்கும்போது நல்லாவே இருக்காது. இருக்கிறது இருக்கட்டும், போய் வேலையை பாரு போ. என் மாப்பிளைய பாரு எப்படி புன்னகை மன்னன் மாதிரி நின்றுட்டு இருக்கான்னு. சரிடா, நீ போய் வேலையை பாரு போ. இன்னைக்கு ஏதோ ஒரு நினப்புல உம்முன்னு இருந்துட்டு நாளை பண்ண நார்மல் ஆனதுக்கு அப்புறம் போட்டோவோ வீடியோவோ பார்த்தேன்னா உனக்கே என்னடான்னு இருக்கும், பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி மாப்பிள்ள, நான் போய் வேலையை பாக்குறேன். என்ன? ஓகே. ஆமா, என் பொண்டாட்டி வந்துட்டு போனா எதுக்கு? ஆமா, வந்து விஷ் பண்ணிட்டு போனா, சாப்பிட வர்றியான்னு கேட்டா வரலன்னு சொல்லிட்டேன். மச்சான்,
ரிசப்ஷன் முடியட்டும் அவளை நம்ம 2 பேரும் வச்சு செய்வோம். அதுக்கு ஒரு பிளான் போடு என்ன? ஆ சரி சரி சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன் என்ன. ஆ போ போ, எங்க அண்ணனை இமிட்டேட் பண்ணாம கொஞ்சம் ஒழுங்காரு. ஏ போடா. எங்க ரொம்ப நேரமா நம்ம ஆளு கண்ணிலேயே படல, எங்க போச்சு இந்த பிள்ளை? இன்னைக்கு காலை அந்த பிள்ளைக்கு நிக்க மாட்டேங்குது. கொழுந்தனுக்கு ரிசப்ஷன் உடனே மொசக்குட்டி மாதிரி மண்டபத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. மாமா